நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகத்திலேயே ஒரு தந்தையை வேவு பார்த்தது என்னோட மகனா தான் இருக்கும் அப்படின்னு ராமதாஸ் உணர்ச்சி கொப்பளிக்க சொல்லியிருக்காரு. அதற்கு பின்னணியில அந்த ஒட்டுக்கேட்பு விவகாரம், அது என் வீட்டில் வச்சதே அன்புமணி தான் அப்படின்னு போகிற போக்கில் போட்டுட்டு போயிட்டாரு. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழக அரசியலில் பற்ற வச்சிருக்கு. நிறைய அனுமானங்களுக்கும் அது வழிவகுத்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர் யாருங்கிற ரேஸ்ல நம்ம ஆளுநர் இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காங்க. ஆளுநர் மாளிகை ரியாக்ட் பண்ணிருக்கு. அது குறித்தும் விளக்கத்தை பார்ப்போம். அப்புறம் மதிமுக பிரச்சனை, மல்லை சத்யா உண்ணாவிரத போராட்டம் இதெல்லாம் போயிட்டு இருக்கப்ப நைனா நாகேந்திரன் வந்து முன்னாள் மாநில தலைவர்கிட்ட பேசியிருக்காரு. அவருக்கு விருப்பம் இல்லை இந்த எலெக்ஷன்ல போட்டியிட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பின்னணியில் நிறைய காரணங்கள் பேசப்படுது. இது எல்லாத்தையும் டீகோட் பண்ணிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. மதிமுக இன்னைக்கு வந்து மதிமுகவிலிருந்து துரோகி அப்படின்ற பட்டம் கொடுத்து ஓரம் கட்டப்பட்ட மல்லை சத்யா இன்னைக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு இல்லையா? அதுல கொதித்தெழுந்து போய் பேசுறாரு. குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து மதிமுக கிடையாது, மகன் திமுக. அதாவது ஆனா இன்னும் ஓரம் கட்டலையங்க, கட்சியில் அவர் தானே துணை பொதுச் செயலாளர் இருக்காரு. ஆனா தொடர்ந்து ஓரம் கட்டப்பட்டு தானே வராரு. இப்போ எங்கேயுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது இல்ல, துரோகின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்டதே என்ன ஓரம் கட்டாங்கன்ற கோபத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க வாரிசு அரசியலுக்கு எதிராக நின்று அரசியல் தொடங்கின வைகோ இப்ப அவரோட மகனையே கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்னா அது வந்து மதிமுக கிடையாது, மகன் திமுக அப்படின்ற மாதிரி பல காட்டமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அவரோட எமோஷனல் சைட பேசினாரு. தூக்குதண்டனை கைதி கூட கடைசியா என்னன்னு கேட்பாங்க, ஆனா எனக்கு வந்து அப்படி எதுவுமே இது கேட்கல. அது மட்டும் இல்லாம கட்சிக்குள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாத்தையும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வெளியில அனுப்பிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது வரைக்கும் பல பேட்டிகள் கொடுத்திருக்காரு இல்லையா? பல பேட்டிகளையும் அவர் நிறைய இடத்துல அழுது பேசியிருக்காரு, கண்ணீர் விட்டு கலங்கி இருக்காரு. நான் 30 ஆண்டுகளுக்கு மேல கட்சியில பயணிச்சேன், எனக்கு துரோகி பட்டம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்து ரொம்ப எமோஷனலா பேசினாரு. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப கோபமா பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மதிமுகவுக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைக்கிற முயற்சியில மல்லை சத்யா இருக்காருன்னு சொல்ற சமயத்துல தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது வந்திருக்கு. அதுவும் வைகோ சிஎம் ஸ்டாலின் பார்த்த அடுத்த நாளே வந்திருக்கு இல்லையா? அதனால வந்து தமிழகம் முழுக்க ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. மல்லை சத்யாவோட அடுத்த கட்ட நகர் என்னவா இருக்கும்? ஏன்னா இவரும் கட்சியிலிருந்து வெளியில வரல, அவங்களும் ஒரு நீக்கல, கட்சிக்குள்ளதான் இருக்காரு. ஆனா என்ன துரோகின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கட்சிக்குள்ள. அப்படி இருக்கிற சமயத்துல மல்லை சத்யா பின்னாடியும் சில ஆதரவாளர்கள் இருக்காங்க, மல்லை சத்யாவுக்கும் கட்சிக்குள்ள ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. துரை வைக்க எதிர்க்கக்கூடிய எல்லாமே மல்லை சத்யாவுக்கு ஆதரவு நிற்பாங்கன்னு சொல்லப்பட்ட சமயத்துல அந்த ஒரு நிர்வாகிகளை வச்சு மல்லை சத்யா தனி ஒரு அணியை கட்டமைக்க முயற்சி பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இன்னைக்கு. அப்ப அந்த அணியை வச்சு அடுத்து என்ன பண்ணுவீங்க? இது எப்படி தனி கட்சி தொடங்குவீங்களா, அல்லது இதை வச்சு என்ன பண்ணுவீங்க, எப்படி போவீங்கன்னு கேட்கிறப்ப அவரு அது பதில் இல்லை. அவரு சுற்றி வளைச்சு ஏதோ பேசுறாரு. நேரடியாக என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லை. மறுபடியும் மதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிற அழுத்தமும் அவர் கொடுக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே காலம் கடந்து போயிடுச்சு. மல்லை சத்யாவை பொறுத்த வரைக்கும் மதிமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகன் திமுகவா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது வந்து மல்லை சத்யா திமுகவா இருந்துடக்கூடாது, மாத்தையா திமுகவா இருக்கக்கூடாது, அதுதான் எங்களுடைய நோக்கம், நீங்க போன வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு தான் நிறைய பேர் பதிவு போடுறாங்க. அது மட்டும் இல்லாம மல்லை சத்யா நீண்ட காலமாகவே இந்த மனநிலையில தான் இருந்தாரு அப்படின்னு நிர்வாகிகள் பலரும் பேசிட்டு வராங்க. குறிப்பா மல்லை சத்யா விவகாரத்துல அவரது மனைவி, மல்லை சத்யா அவருடைய மனைவி மதிமுகவில் கவுன்சிலரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து துரை வைகோ அரசியலுக்கு மதிமுக உள்ள என்ட்ரி ஆகிற பொழுது அவங்க எப்படி எல்லாம் Facebook சோசியல் மீடியால ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதுல கணக்குல வச்சுக்கப்பட்டுச்சு. அதனுடைய நீட்சியா தான் இந்த மல்லை சத்யா விவகாரங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. மல்லை சத்யா விருப்பம் இல்லாம அவங்க மனைவி அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா மல்லை சத்யா கட்சியில ஆக்டிவா இல்ல. கடந்த 3-4 வருடங்களா அவர் ஒரு மனநிலையில வந்துட்டாரு, இது வேண்டாங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாரு, அது தலைமையே சொல்லட்டும் அப்படிங்கறத தான் காத்திருந்தாரு அப்படின்னு இந்த தரப்புல சொல்லப்படுது. அதே மாதிரி ராம்தாஸ் அத்வாலே மத்திய இணையமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்ல இருந்து விடைபெற்றார் இல்லையா சமீபத்துல, அந்த இறுதி நாள்ல அவர் ஒரு உரையாற்றினாரு. அப்போ அவர் சொல்றாரு, இது மாதிரி இப்படி ஒரு மூத்த தலைவர், நாடாளுமன்றத்துல மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய முக்கியத்துவங்களை கொடுத்திருக்காரு, அப்படி ஒருவர் இங்க இருந்து வெளியேறக்கூடாது, நீங்க வந்து எம்பியாகவே தொடரலாம், எங்க கூட வந்துருங்க, பாஜக கூட்டணிக்கு வந்தீங்கன்னா எம்பியா தொடரலாம்னு ஓபன் ஸ்டேட்மெண்டா சொன்னார். அதுவுமே வந்து ஒரு இக்கு வச்சு பேசப்பட்டுச்சு. ஏன்னா ஏற்கனவே துரை வைகோ மீது ஒரு புகார் சொல்லப்படுது, குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, பிஜேபிக்கு
ஆதரவா இருக்காரு. செயல்படுறாரு அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ இடங்கள்ல பிரதமர் போயிருக்கலாம், ஆனாலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வந்து அழைத்தது பெரிய வரலாறு கிடையாது. துரை வைகோ வந்து அழைக்கிறாரு பிரதமரை திருச்சியில. அது மட்டும் இல்லாம அந்த கட்சி நேற்று பேசின மாதிரி ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல பிரதமர் படம் போட்டு வந்துச்சு. அப்புறம் எல்முருகன் சொன்னது, துரை வைகோ சீட்டு அதிகமா 12 சீட்டு கேட்டது, இதெல்லாமே நிறைய பிரச்சனையா பேசப்பட்ட நேரத்துல அத்வாலே வேற இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போக, ஏற்கனவே மல்லை சத்யா துரை வைகோவை பிஜேபியோட பி டீமா இருக்காங்க, பிஜேபியோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்ச நேரத்துல தான் இப்படி எல்லாம் பேசப்பட்ட நேரத்துல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஸ்டாலினை போய் சந்திக்கிறாங்க. உடனடியாக மறுநாளே வைகோ போய் சந்திச்சதும் இதுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை குறித்து விளக்கதான் அப்படின்னு சொல்லப்படுது. வெளில வந்து சொன்னாரு எப்பவுமே பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னாரு. இந்த மல்லை சத்யா விவகாரங்கிறது தமிழ்நாட்டோட சுருங்கிடல, தேசிய அளவில் அது வெவ்வேறு பரிமாணங்கள்ல போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மல்லை சத்யாவோட நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, வைகோ யாரெல்லாம் கைவிட்டாரோ, வைகோவால யாரெல்லாம் கட்சியில கைவிட போட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும், அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சாரு. அப்படி யாரும் ஒருங்கிணைஞ்ச மாதிரி தெரியலையே, யாரும் வரல. ஆனா அந்த நோக்கம் அதுல சொல்லப்பட்டது. ஆமா, அது எதிர்காலத்துல மேபி வருவார், இது ஒரு தொடக்கம் தான் அவருக்கு. யாரெல்லாம் வைகோவால கைவிடப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்ந்து நான் ஒரு அணியா கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டம் அறிவிச்சிருக்காரு. எதிர்பார்த்தா நிறைய பேர் வருவாங்க அப்படின்ட்டு, ஆனா மோஸ்ட்லி யாரும் வரல. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல வந்து வல்லம்பசி, நீங்க சொன்னது போல வல்லம்பசிரோ, நாஞ்சில் சம்பத்தோ போன்ற நிர்வாகிகள்லாம் மல்லை சத்யாவுக்கு வெளிப்படையா ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். மல்லை சத்யாலாம் வல்லம்பசி எல்லாம் தொடர்ந்து ஆதரவு தான் கொடுக்குறாரு, ஆனாலும் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவரால் வர முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அழகு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மதிமுக இப்போதைக்கு கிளியர் கட்டா சொல்லிடுச்சு பிஜேபி கூட போக மாட்டோம் அப்படின்னு. ஆனா மல்லை சத்யா வந்து எதிர்பார்க்காத அளவுல அவர் கூட்டம் கூடினதாக அவர் சொல்றாரு. நான் வந்து இவ்வளவு பேர் வருவாங்க, ஆலோசனை கூட்டத்தில் இவ்வளவு பேர் எதிர்பார்க்கல, நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமா அவர் பேரணி போவாரு, இது குறித்து மக்கள்கிட்ட எடுத்து செல்வாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. இது வந்து ஒரு பேரணி காலம் போருக்கு. வைகோவுக்கு எதிராக மல்லை சத்யா, ராமதாஸ்க்கு எதிராக அன்புமணி ராமதாஸ், என்னதான் மக்கள் பயணம் உரிமை மீட்போம் அப்படிலாம் சொன்னாலும் அதுலயும் இது ஒரு காரணம் இருக்கு, தந்தைக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுச்சு. இந்த நேரத்துல தான் ராமதாஸ் இன்னொரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு. அதாவது மதிமுகல வந்து தந்தை மகன் 2 பேர் ஒன்னா இருக்காங்க, அவங்களால கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனைன்றாங்க. ஆனா பாமகல வந்து தந்தை மகனுக்கு இடையில பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது கட்சிக்குள்ள வேறு வகையான பிரச்சனைகளை கொண்டு வருது, வேறு வகையான குழப்பங்களை கொண்டு வருது, கட்சி எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? இப்போ பார்க்கும்போது தான் இன்னைக்கு மீண்டும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு ராமதாஸ் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ டைப்பிங் டிவைஸ் இருக்குல்ல, ஒட்டு கேட்டும் கருவி வந்து ராமதாஸ் வீட்டு வச்சிருந்தாங்க தைலாபுர வீட்டில், அது வந்து கைப்பற்றப்பட்டது. அதை தொடர்ந்து காவல்துறை அந்த டிவைஸை கொடுத்தாங்க, விசாரணை நடைபெற்று இருக்கு, ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ என்ன ஹிண்ட் கொடுத்தாரு அப்படின்னா, இது லண்டன்ல வாங்கியிருக்காங்க, இதில் லைக்கா சிம் எல்லாம் போட்டிருக்காங்கன்ற மாதிரி அந்த படங்கள்ல வெளியில வந்துச்சு. ஆனா யார் வச்சாங்கன்னு சொல்லிட்டு பாமகவினரும் வெளிப்படையா சொல்லல, விசாரணை அமைப்பு வெளிப்படையா சொல்லல. ஆய்வு நடத்திட்டு இருக்கிற சமயத்துல தான் இன்னைக்கு ராமதாஸ் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அந்த ஒட்டு கேட்கும் கருவியை வச்சதே என் மகன் அன்புமணி தான். உலகத்துல வந்து ஒரு தந்தைக்கு எதிராக வேவு பார்க்கிற செயலையோ, தந்தையவே உளவு பார்க்கிற செயலை பண்ணக்கூடிய ஒரே மகன் அன்புமணி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி காட்டமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதுவும் அன்புமணி தொடர்ந்து நடைப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அவருக்கான ஒரு பேஸ் உருவாயிட்டு இருக்கிற சமயத்துல தான் ராமதாஸ் இருந்து பாமகவை அவரோட இதுல கொண்டு வந்து சொல்லிட்டு அன்புமணி செயல்பட்டு இருக்காரு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பத்திலிருந்து ராமதாஸ் வந்து எதிர்ப்பா செயல்பட்டு இருக்காரு. அதனோட நீட்சியா தான் இப்ப அன்புமணி மீதே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னையே வந்து என் பையன் ஒட்டு கேட்க ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவரு பேரணி எல்லாம் போக கூடாது, போனாலும் அது எடுபடாது, அது கட்சி விதிமுறைக்கு மீறலா இருக்க மாதிரி சொல்றாரு. காவல்துறை எல்லாம் போய் பார்த்தாரு, எல்லாத்தையும் தாண்டி அவரு பேரணி போயிட்டாரு இல்லையா? அப்பவுமே இது வந்து ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அடுத்த கட்டமா இதை முன் வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு பேரணியை சீர்குலைக்கிறதுக்காக பண்றாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இன்னொன்னு, ஆதாரம் இல்லாம சொல்லிட்டு தப்பிச்சுக்க முடியாது. ஒரு பெரிய தலைவர் எந்த அடிப்படை இல்லாம அவர் சொல்லிட மாட்டாரு அப்படிங்கிறதும் இங்க பேசப்பட்டு வருது. அப்போ இது வந்து இந்த விஷயம் பூதாகரமானப்பவே அன்புமணி தரப்புல இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் பாலு இருக்காரு இல்லையா, அவர் வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு. இப்படி ஐயா வீட்டுல இப்படி ஒரு ஒட்டுக்கேட்பு கருவி இருக்க முடியும், இருந்தால் ரொம்ப ஆபத்தானது, தவறானது, நீதிமன்றத்துலாம் இதுல போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சோ இது வந்து அவங்களுக்கு அப்போதைக்கு அவங்க வச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கு, ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற கோணத்திலையும் பேசுறாங்க. அல்லது இது நம்மளால வெளில இருந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது, இது இவங்க தான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது அன்டில் அது ப்ரூவ் பண்ணப்படுற வரைக்கும். இது என்ன, 2 பேருமே முக்கியமான தலைவர்கள், அவ்வளவு இப்படி ஒரு வேலையை அன்புமணி பார்த்திருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஆனாலும் ராமதாஸே சொல்லும் பொழுது அதை நம்பாமலும் இருக்க முடியாது. சோ இதற்கு இடையில அன்புமணி வந்து அவங்க அம்மாவெல்லாம் போய் பார்த்தாரு. அப்ப சமாதானம் ஆக போறாங்கலாம் சொன்னாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுதாங்க. அம்மா காலில் விழுந்தாரு. அது மாதிரி அவரது மனைவி சௌமியாவும் மாமியார் காலில் விழுந்தாங்க.
அப்புறம் சரஸ்வதி அம்மா வந்து ராமதாஸை சந்திக்கும் பொழுது அவர் பிறந்தநாள் நேரம்னு நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு தாமரையை பரிசா கொடுத்தாங்க பிறந்த நாளுக்கு. அதுல ஒரு சைன் சொல்றாங்க, சிம்பாலிக்கா சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பிஜேபி கூட கூட்டணிக்கு போங்க, அவர் அப்படி போனா மகன் விரும்புறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் எந்த பேரங்களும் படியாததுனால வேற வழியே இல்லாம ராமதாஸ் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு உறுதியா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நான் தான் கட்சியை வளர்த்தேன், தூக்கி சுமந்தேன், பல கிராமம் போனேன், இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் உறுதியா இருக்காரு. அதுவும் இல்லாம நான் இருக்கிற வரைக்கும் நான் தலைவராக இருக்குன்னு தான் நான் சொல்றேன், அது கூட ஒரு சகிப்புத்தன்மை இல்லையா அப்படிங்கிற கோபமும் அவருக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தி பார்த்தவர் கடைசியா இப்போ ஒட்டுக்கேட்பு ஆயுதத்தையும் தூக்கி போட்டாரு. இப்ப இடையில பொதுக்குழு எல்லாம் போட்டி போட்டு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து ராமதாஸ் வந்து அந்த 17ஆம் தேதி பொதுக்குழு நடத்துறேன்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு முன்னாடியே முந்திக்கிட்டு அன்புமணி தரப்புல 9ஆம் தேதி பொதுக்குழு நடக்கும் அப்படின்னு அறிவிப்பு வழியா இருக்கு. இதுல நிர்வாகிகள் ஏற்கனவே பாதி பேர் வந்து அன்புமணி தரப்புல தான் இருக்காங்க. இதுல ராமதாஸ் தரப்புல இன்னும் எவ்வளவு பேர் வருவாங்க, இந்த பொதுக்குழு ஒட்டி தான் அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் தெரியும். பொதுக்குழுல ராமதாஸ் அன்புமணி நீக்கிடுவாரா அல்லது அன்புமணி தலைமையிலான பொதுக்குழுல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, இதெல்லாம் பெரிய அளவுல பேச பொருளாமாகும். எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது. எலெக்ஷன் கமிஷன்ல அன்புமணி போய் முட்டி பார்த்தாரு, எதுவுமே இது வரைக்கும் வேலைக்கு ஆகல. மேலிட டெல்லிக்குமே வந்து கைவிட்ட மாதிரி தான் சொல்லப்படுது. இதுல இப்ப ராமதாஸ் தான் கை ஓங்கி இருக்கு மக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில, மேலிட டெல்லி அரசியல் மத்தியில. மற்றபடி நிர்வாகிகள் மட்டுமே அன்புமணி கூட இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதுல முக்கியமான விஷயம், ஒரே கட்சி பேர் தான், ஆனா அதுக்கு 2 பொதுக்குழுவா வெவ்வேறு நாள்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப எந்த பொதுக்குழுவை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும்? ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் பொதுக்குழு நடத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல இப்ப பாமக ராமதாஸ் டீமும் கிடையாது, பாமக அன்புமணி டீமும் கிடையாது, ஒரே கட்சி பேர் தான் இருக்கு. பாமக ஸ்மாக் டவுன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு பிரச்சனை. ஆமா, 2 பேர் போட்டு ஸ்மாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த கட்சி பேர் வந்து ஒரே பேர் தான் இல்லையா? அதே பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையில் ஒரு பொதுக்குழு, அதே பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தலைமையில் ஒரு பொதுக்குழு போட்டாங்க அப்படின்னா எந்த பொதுக்குழுவை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும்னு பார்த்தா யாருக்கு அதிகமாக நிர்வாகிகள் வந்திருக்காங்க, எம்எல்ஏக்கள் யாருக்கு அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சில கணக்குகளை பார்க்கும். அந்த கணக்குப்படி தான் யாரு கீழே கட்சி இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெல்லாம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு போகாது காலங்களில் தேர்தல் ஆணையம். பல இடங்கள்ல பிஜேபி தொடர்புல இருக்கக்கூடியவங்க பல சிக்கல்ல சிக்கிட்டு இன்னமும் காங்கிரஸ் சொல்ற குற்றச்சாட்டே தேர்தல் ஆணையம் சரியில்லை, பெரிய அணுகுண்டு வச்சிருக்க அப்படிங்கிறாரு. சிவசேனா பிரிச்சுட்டதாகட்டும், அதிமுக பிரிச்சுட்டது எல்லாம் அப்படித்தானே. இப்போ இந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா யாரு கையில கட்சி போகுன்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ தொடர்ந்து 2 பேருமே தனித்தனியா கூட்டம் போடுறது வந்து கட்சிக்குள்ள செல்லுபடியாகும். ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா 15 நாளுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி தான் பொதுக்குழுவே போட முடியும் பாமகவோட சட்ட விதிமுறை சட்டப்படி. ஆனா அன்புமணி வந்து அந்த அறிவிப்பை எதுவுமே கொடுக்கல. அதனால வந்து அந்த பொதுக்குழு வந்து கட்சியின் படி அதை வந்து செல்லாதுன்ற மாதிரி ராமதாஸ் சொல்றாரு. ஆனா அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற விதமா அன்புமணி தனிச்சையா செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருக்கிற சமயத்துல இன்னும் 8 மாசம் தான் இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள கூட்டணியில் லாக் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஒரு 3 மாதங்கள், அடுத்த ஆண்டு முதல் 3 மாதங்கள் பிரச்சாரம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இன்னுமே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க ஒன்றும் சால்வ் பண்ணல. அப்புறம் எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தையில என்ன இப்படி நடைபெறும்ன்ற ஒரு கேள்வி இருக்கிற சமயத்துல தான் 2 பேரும் தனித்தனியா பயணம் பண்றது எப்பதான் பாமகக்குள்ள முடிவுக்கு வரும்? இன்னும் இந்த வருஷத்துக்குள்ள 4 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள பிரச்சனை எல்லாம் முடிச்சு கூட்டணி லாக் பண்ணா மட்டும்தான் கட்சிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா இந்த 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் குழப்பமா தான் இருக்கு. இதுல பாமக பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் வந்து கொஞ்சம் மென்மையான போக்கு தான் கடைபிடிக்கிறாரு. திமுகவுக்கு எதிராக திமுகவை ரொம்பலாம் அட்டாக் பண்றது இல்ல. திமுகன்னு வந்துட்டா சாஃப்ட் அப்ரோச் வந்துடுறாரு. இப்போ சமீபத்தில் கூட யூஸ்ஃபுல்லாகவே தேர்தல் நெருங்கும் போது பல்வேறு கட்சி நிலைப்பாடு தானே. பாமக யூஸ்ஃபுல்லாகவே ஒவ்வொரு தேர்தலுக்கும் கட்சி மாற்றிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ராமதாஸ் ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறது அந்த கட்சியோட கூட்டணி எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது இல்லையா? ஆமாம், அது இல்லாமல் அங்கே ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று ராமதாஸ் வந்து முதல்வரை போய் நேரடியாக சந்திக்கல அப்படின்னாலும் முதல்வரை தொலைபேசி மூலமாக அழைச்சி நலம் விசாரிச்சுக்கிட்டாரு. அதை ராமதாஸ் அன்புமணி செஞ்ச மாதிரி எங்கேயும் நமக்கு தெரியல, எங்கேயும் செய்திகள் வெளியாகலை. ஸோ இதெல்லாமே ஒரு அரசியல் கணக்கில் வரும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ இன்னொரு மிக முக்கியமான தேர்தலுக்கு இந்தியா தயாராகிட்டு வருது. துணை குடியரசுத் தலைவருக்கு தேர்தல். ஜெகதீப் தன்கர் பதவி விலகினதுக்கு அப்புறம் வரக்கூடிய செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலில் யார் வாக்களிப்பாங்க அப்படின்னா எம்பிஸ் தான். லோக்சபா எம்பிஸும் ராஜ்யசபா எம்பிஸும் வாக்களிப்பாங்க. இதில் வந்து யாரை நிறுத்த போகிறாங்க? இப்போ நம்ம வரலாறு படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 4 முறை மட்டும் தான் தேர்தலே இல்லாம துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். மீதி 4 முறை மட்டும்தான். மீதி அனைத்து முறைகளையும் தேர்தல் நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது
என்னதான் பார்லமெண்ட்ல வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு நினைச்சாலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வேட்பாளர் நிறுத்துறாங்க. அவங்களோட பலத்தை ஏதோ காட்டணுன்ற மாதிரி தொடர்ந்து வேட்பாளர் நிறுத்துறாங்க. அந்த வேட்பாளர் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாலும் தொடர்ந்து அவங்க வந்து அந்த ஒரு நடைமுறையை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ 2022 கூட தேர்தலை பார்த்தோம் இல்லையா, ஜெகதீப் தன்கருக்கு ஆதரவு அதிகமாக இருந்தது, இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு வேட்பாளர் நிறுத்துனாங்க, அவங்களுக்கு தோல்வி தான் கிடைச்சது. அதே நடைமுறை தான் இப்பயும் வரும்னு பார்க்குறாங்க. இப்போ வந்து யார் வேட்பாளர் அறிவிக்க போறாங்கன்னு பார்க்கும்போது தான் பல யூகங்கள் கிளம்பி இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக சார்பா சசி தரூர் நிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது காங்கிரஸ் எம்பி பாஜகவுக்கு இப்போ ஆதரவு செயல்பட்டு இருக்காரு இல்லையா? அவர் ஏன் காங்கிரஸ்ல வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா முழுக்க பிஜேபியினுடைய ப்ரோவா மாறிட்டாரு, பிஜேபிக்கான அம்பாசிடராகவே மாறிட்டாரு அவரு. அவரை எப்படி காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொள்ளுது? ஏன்னா எதுவுமே பிஜேபி விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு நாடாளுமன்றத்துல. இன்னமும் ஏத்துக்கிறாங்க, அவர் ஒரு முக்கியமான தலைவர்னு பாக்குறாங்க. எனக்கு அது புரியல. அவருக்கு மீது காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய கோபம் இருக்கு போல. ஏன்னா முன்னாடியே அவர் வந்து காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட போது மல்லிகார்ஜுன கார்கேக்கு தான் ஆதரவு அதிகமா இருந்தது. அவர் வந்து ஓரங்கட்ட பார்த்தாங்க. அப்புறம் தொடர்ந்து வந்து பல இடங்கள்ல அவருக்கு வந்து ஓரங்கட்ட பார்த்துட்டு இருக்காங்க. பார்லமெண்ட்ல பேச விடுறது இல்லைன்ற மாதிரி பல ஆதங்கங்கள் இருக்கு போல. அதனாலதான் இப்போ சைலண்டா இருப்போம், எப்போ வாய்ப்பு வருமோ அப்போ பாஜக போயிடலாம் ஐடியல் இருக்கிறாருன்னு தெரியல. அந்த ஒரு வாய்ப்பு இப்போ வந்துருச்சான்னு பார்க்கணும். ஏன்னா பாஜக வந்து சசி தரூரை நிறுத்த போறதா பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பல நபர்களோட பெயரும் அடிபடுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவியும் இந்த லிஸ்ட்ல இருக்காருன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜெகதீப் தன்கர் வந்து அவரோட வைஸ் பிரசிடென்டா வர்றதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் கவர்னர் இருந்தார். அப்படி பார்க்கும்போது இன்னொரு கவர்னர் தான் வைஸ் பிரசிடென்டா கொண்டு வரதுக்கு பாஜக திட்டம் போடுறாங்க. அந்த கவர்னர் வந்து ஆர் என் ரவியா இருப்பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வாதமும் வைக்கப்படுது. அப்படி இருக்கிற சமயத்துல பல வேட்பாளர்களோட பேர் அடிபட்டுட்டே இருக்கு. இவருக்காகத்தான் ஜெகதீப் தன்கர் உச்சநீதிமன்றத்தை கடுமையா எதிர்த்தாரு, அறிக்கையெல்லாம் விட்டாரு. இப்ப இவரே எங்க போயிட்டாருன்னா அது எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். இன்னும் பயங்கரமால இருக்கும். ஆமா, கரெக்ட் தான். அது அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் வந்து பல மத்திய அமைச்சர்கள் அடிபடுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய துணைத் தலைவர் அவரோட பேர் அடிபடுது. அப்படி இருக்கிற சமயத்துல யாரதான் வேட்பாளர் அறிவிக்க போறாங்க அப்படின்ற குழப்பம் அப்படின்ற எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. முன்னாள் மாநில தலைவரே இருக்காருங்க அதுல. அது அந்த அளவுக்கு போறது கஷ்டம் தான் சொல்றாங்க. ஏன்னா கட்சி ரீதியா பதவி கொடுப்பாங்களே தவிர அவர் வந்து இப்பவே வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. பிரதமர் போஸ்டிங் தர்றாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பாஜக அவருடைய பொதுச் செயலாளர் போஸ்ட் இதெல்லாம் பேசிக்கிறாங்க. அது அவங்க மேபி ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க சொல்றதாகட்டும்னா இன்னும் பதவியே தரலன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அதை வந்து பீட் பண்றதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு வாதங்கள் எடுத்து வைக்கலாம். இதுல குறிப்பா எதிர்கட்சிகளோட சைடை பார்க்கணும் அப்படின்னா காங்கிரஸ்க்கு ஒரு சிக்கல் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா காங்கிரஸ்க்கு சிக்கல் இல்லாம காங்கிரஸ் அது மாதிரிதான் இந்த தேர்தல் என்ன சிக்கல் அப்படின்னா, ஒண்ணு பாஜக சசி தரூரை முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய எதிர்ப்பா இருக்கும். ரெண்டாவது யார வேட்பாளரை போடுறது, காங்கிரஸ் கட்சியிலே தேர்ந்தெடுக்கிறதா இல்ல இந்தியா கூட்டணி சார்பா போட்டி போடும்போது கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு தர்றதா? ஏன்னா ஏற்கனவே இந்தியா கூட்டணி ரொம்ப வீக்கா இருக்கு. ஆம் ஆத்மியில வெளியே வந்துட்டாங்க இல்லையா, ஆம் ஆத்மி வெளியே வந்ததை வச்சு இன்னும் பல கூட்டணி கட்சிகளும் டிமாண்ட் பண்ணுவாங்க, நாங்களும் வெளியே போயிருவோம், இல்ல எங்களுக்கு சீட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உதாரணத்திற்கு சரத்பவார் கட்சி கேட்கலாம், இல்லைன்னா மம்தா பானர்ஜி கேட்கலாம், எங்களுக்கு இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நாங்களும் கூட்டணி இருந்து வெளில போயிருவோம்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பல கட்சிகள் நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் எப்படி அதை கையாளும், இல்ல அனைத்து கட்சிகளையும் கன்வின்ஸ் பண்ணி காங்கிரஸ் வந்து அவங்களோட வேட்பாளர் நிப்பாட்டுவாங்களா, நிப்பாட்டினாலும் யார் அந்த வேட்பாளர் அப்படின்ற எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. இதெல்லாம் காங்கிரஸ் எப்படி கையாளுதோ தெரியல. சசி தரூர் முதல்ல எப்படி கையாளுதுன்னு காங்கிரஸ் பார்க்கட்டும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி வெளில போயிடுச்சு, வீக்காடுங்கிறீங்க. ஆம் ஆத்மியே வீக்கானதுனால தான் வெளில போயிருக்கு. அது வேற ஒரு வாதம். அப்படி இருக்கிறப்ப பாஜக, தமிழக பாஜகல இப்போ முன்னாள் மாநில தலைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு நிறைய போஸ்டிங் நம்ம சொன்னபடி அந்த போஸ்ட் தருவாங்க, இந்த போஸ்ட் தருவாங்க, ஜனாதிபதி ஆக்குவாங்க, அமெரிக்க ஜனாதிபதி ஆக்குவாங்க, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது இல்லையா. அதில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து நைனா நாகேந்திரன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபோன் அடிச்சு எப்பா நீங்கள் நிற்கிறீங்களா எலெக்ஷனில் மேலே வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதில் நம்ம நாட்டாமை இருக்கார் இல்லையா பாஜக சரத்குமார், ஒரு கட்சியவே கழிச்சிட்டு வந்து சேர்ந்து இன்னமும் இலவு காத்த கிளியாக பதவிக்காக அவர் போயிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, விருதுநகர் தொகுதி கேட்டிருக்காரு. ஏன்னா விருதுநகர்ல கடந்த முறை இவங்க நின்னாங்க இல்லையா, ராதிகா சரத்குமார். சோ அதனால அந்த தொகுதி நமக்கு சாதகமா இருக்கும், அவங்களும் ஒரு பெரிய ஒரு வாக்கு தான் எடுத்தாங்க, நமக்கும் அந்த எடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த தொகுதியை கேட்டதா சொல்லப்படுது. அது கூட ஓகே சொல்லிட்டாங்களா. அடுத்து நம்ம பாஜக முன்னாள் மாநில தலைவர்கிட்ட கேட்கிறப்ப நான் நிக்கலனா நான் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன சொல்லப்படுதுன்னா, நின்னா எடப்பாடி ஆதரவுல தான் நிக்கிற மாதிரி இருக்கும். இவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும், நம்ம இவர் நேரடியாக எதிர்த்துட்டு அவர் தயவுல போய் நின்று ஜெயிக்கிறது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீராப்போடைய வேணான்ட்டாராம்.
அதனால வேற ஒரு திட்டத்தோட டெல்லி இருக்குதுன்னு சொல்றாங்க. அவர் ரிசைன் ஆகி கிட்டத்தட்ட 3-4 மாசம் ஆயிருக்கும். இன்னமும் என்ன திட்டம் தான் தெரியல. இவரை ஒழுங்க விஜயதரன் என்னங்க பண்ணாங்க? இது வரைக்கும் ஒரு ரிப்ளையும் இல்ல, ஒரு ரியாக்ஷன் இல்ல. ஆனா அவங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க நமக்கு இப்படி இருந்தாலும் பொறுப்பு கொடுத்துருவாங்கன்னு. அந்த மாதிரிதான் இவர் சார்ந்த பல பேருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா முன்னாள் மாநில தலைவருக்கு மட்டும் இன்னும் பொறுப்பு கொடுக்காம வச்சிருக்காங்க. அது வேற ஏதோ ஒன்று கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலே அவர் வாழ்றாரு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதி எப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றது. இதுவும் உத்தரப்பிரதேஷ் தான். ஆனா டைரக்டா உத்தரப்பிரதேசல நடக்கல. என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசை சேர்ந்த ஒரு பாஜக எம்பி ஒருத்தர் இருக்காரு, ரவி கிஷன் அப்படின்ட்டு. இவர் வந்து நடிகரும் கூட, ஒரு லோக்சபா எம்பியா இருக்கிறப்போ இவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி என்ன பேசினாருன்னு கேட்கும்போது, இப்பவே மோடி அரசுக்கு அவ்வளவு சிக்கல் இருக்கு. ட்ரம்ப் வந்து வரி விதிச்சிட்டாரு, அதுக்கு இந்திய பொருளாதாரம் எப்படி செயல்பட போகுதோ, அதுக்கு எப்படி நம்ம இது பண்றது, எப்படி ஒப்பந்தம் ரீச் பண்றதுன்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து எதிர்கட்சிகள்லாம் அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிருக்காங்க இல்லையா. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்தியா முழுக்க பல இடங்கள்ல சமோசா தராங்கல்ல, சமோசா வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து சின்ன தட்டில் தராங்க, ஒரு சில இடங்கள்ல வந்து பெரிய தட்டில் வச்சு தர்றாங்க. சமோசா சைஸே சிறுசா பெருசா இருக்கு, ஆனா எல்லாம் ஒரே ரேட் இருக்கு. அது எப்படி முடியும்? பிரச்சனை என்ன சொல்றாரு? அதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. சமோசா வந்து சின்ன சமோசா ஒரு இடத்துல இருக்கான், இன்னொரு இடத்துல பெரிய சமோசாவும் இருக்கான், ஆனா ரேட் ஒரே ரேட் இருக்கு. அது வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு மோடி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. மோடி கிட்ட வைக்க வேண்டிய கோரிக்கை அது எவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனை முன் வச்சிருக்காரு. ஏன்னா நானும் பிரதமரா இல்ல, எனக்கு சாய்வாலாவா இருந்து பிரதமர் ஆனவர், அதுக்காக இன்னமும் அதே மாதிரி எப்படி பேசலாம்? இந்த மாதிரி நாடு முழுக்க பல உணவுகள் வந்து அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி விலை இல்ல, அதையெல்லாம் நீங்க வந்து நடைமுறைப்படுத்தணும். எப்படி நீங்க வந்து சமோசா வந்து ஒரே விலைக்கு பெரிய சமோசாவை கொடுக்கலாம், சின்ன சமோசாவை கொடுக்கலாம். இவர் சொல்றதை பார்த்தா ஒரே நாடு ஒரே விலை ஒரே சமோசா போல அந்த சிஸ்டம் தான் வரும். அங்க வந்துட்டாங்க. ஒரே நாடு ஒரே சமோசாவா? ஒரே சமோசா. ஆமா, காவி சமோசா. அவனும் ஆபரேஷன் மகாதேவ், ஆபரேஷன் சிந்தூர், பிரதமர் வந்து பல நாடுகளுக்கு போயிட்டு வராரு, பல சிக்கல் இருக்கு. PM கேர்ஸ் நிதி என்னங்கிறது இன்னும் டிஸ்பியூட்ல இருக்கு. இதுல அமெரிக்க அதிபர் 25% வரி போடுறாரு. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பேச வேண்டியது. இவர் போய் சமோசா சைஸ் ஒன்னும் இல்லைன்னு கேட்கிறாரு. எனக்கு இதுல என்ன தெரியுமா, முன்னாடி ஒரு அமித்ஷா பேசியிருப்பார் பார்லிமெண்ட்ல, பட்ஜெட் கொடுக்கும்போது பேசியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சமோசா போட்டு விற்கிறது ஒரு வேலை தானு சொல்லியிருப்பார். அப்போ இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதிச்ச அந்த வரி விதிச்சார் இல்லையா, அந்த வரி விதிப்பு வந்து பல வேலை இழப்புகளை ஏற்படும் சொல்லிட்டு ஒரு கணிப்பு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பல துறைகள்ல வேலை இழப்பு ஏற்படும். ஏன்னா அந்த வரியை ஈடுகட்ட முடியாம இங்க வந்து ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இருக்காது, உற்பத்தி எல்லாம் குறையுன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. உற்பத்தி இல்லை அப்படின்னா வேலை இருக்காது இல்ல. அப்ப அமித்ஷா சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் இவரு சொல்றாரு போல் இருக்கு. எங்க நீங்க சமோசாவை கூட போட்டு விற்கலாம், அதுவும் ஒரு வேலை தான் சொல்லிட்டு சொல்றாரோன்னு தெரியல எனக்கு. இப்படி ஒரு விளக்கத்தை அவர் கூட யோசிச்சிருக்க மாட்டாரு. நீங்க அப்படி அழகா அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.